சின்ன மருமகள் வழங்குபவர் ஆச்சி சிக்கன் 65 மசாலா. வாசு, என்ன பாட்டிமா? வாசு சீக்கிரமா போய் ஆரத்திக்கு ஏற்பாடு பண்ணு. இதோ ஐயரை கூப்பிடுறேன். தீபிகா, நீ சீக்கிரமா போய் அவருக்கு என்ன வேணுமோ எடுத்து கொடு. சரி பாட்டிமா. விஷாக்கா, அம்மாடி வெளியில வா. வாங்க போலாம். ஒரு நிமிஷம். நான் உள்ள தூங்குறேனா? இப்ப வாமா. பண்டிட்டையா, என்னோட பேரனுக்கும் சின்ன மருமகளுக்கும் நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. சர்வ மங்கள மாங்கல்யே சர்வார்த்த சாதகே. அம்மா, செத்த அந்த துணியை எடு, குங்குமம் இடணும். இல்ல இப்ப வேண்டாம். பேசாத. இல்ல தேவா, பாட்டி வந்தா. வாய்மூடு. பாட்டி வந்தா என்னாச்சு? ஏதாவது? அது அது ஒண்ணு இல்ல. எடுங்கம்மா, செத்த அந்த துணி எடுங்கோ. ஒரு நிமிஷம். ஏய், என்னடா அது? இத பாருங்க, துணியை எடுக்க வேண்டாம். இப்போ இன்னும் எங்களுக்கு சடங்கு பாக்கி இருக்கு. நீங்க அப்படியே வச்சு விடுங்க. சரி ஆகட்டும். ஏற்கனவே சொன்னோம்ல. என்னடா? அலையாதடா, அசிங்கமா இருக்கு. கேட்கங்கிட்ட பையன். போலாம் வாங்க.
இருந்து இந்த கல்யாணம் வேண்டாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். எப்படியோ எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சா நிலைமை என்ன ஆகும் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமையை கொடுக்கற கண்ணா? ஏன் என்ன அவரை விரும்ப வச்ச கண்ணா? ஏன் எப்பவும் என்கிட்ட அவரை நெருங்கி நெருங்கி வர வச்ச? ஏன் என்னை இப்படி தனியா தவிக்க விடுறதுக்காகவா அவரோட எனக்கு அப்படி ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்ச? என்னோட பக்தியில ஏதாவது நான் குறை வச்சேனா? இல்ல இல்ல என் மேல ஏதாவது உனக்கு கோவமா சொல்லு. என் கேள்விக்கு பதில் சொல்லு கண்ணா, பதில் சொல்லு. புரியல, நீ ஏன் இப்படி எல்லாம் லீலை பண்றேன்னு எனக்கு புரியல கண்ணா, புரியல. எதுக்காக என் வாழ்க்கையை நீ இப்படி பண்ணன்னு எனக்கு புரியல. ராதிகா, நீதாம்மா என்ன மன்னிக்கணும். நீங்க ஏமா என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? அம்மா, அவரு என்கிட்ட தனியா பேசணும்னு கூப்பிட்டாரு இல்லம்மா. அப்போ என்னாச்சு? அங்க தேவா உன்னை பார்த்துட்டாரா? என்னாச்சு ராதிகா, சொல்லு. தேவா ஏதாவது சொன்னாரா? ஏதோ நடந்தது அவ்வளவுதானே தவிர வேற பெருசா எதுவும் இல்ல. கல்யாணம் யாருக்கு? தேவா வெட்ஸ் விஷாக்கா தானே? ஒப்புக்கு நடக்கிற கல்யாணம்னா கல்ல வச்சு பண்ணுவாங்க. ஆனா இங்க ராதிகாவை வச்சு பண்ணிருக்கோம். ராதிகா ஒண்ணும் கல் இல்லையே, நம்மள மாதிரி அவ்வளவு ஒரு பொண்ணு தானேம்மா. இவ்வளவு போய் பெருசா பேசிட்டு இருக்க. இவளுக்கு குலம் கிடையாது, கோத்திரம் கிடையாது, பெத்தவங்க யாருமே கிடையாது. இவ்வளவு கல்லுக்கு சமந்தானே. நீ விஷாக்கா இடத்துல ஷீலா கண்ட் மாதிரி உக்காந்த, அவ்வளவுதான். வெறும் கல்லு. என்ன சொன்னாருமா? சொல்லு சொல்லுமா. அவர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? சொல்லு. தேவாக்கு பிடிச்சது விஷாக்காவை தான். அவங்க வீட்டுல இருந்து சம்பந்தம் பேசினது விஷாக்காவை தான். மணப்பெண் உடைய போட்டுக்கிட்டு ராதிகாவை மணமேடைக்கு அனுப்பி அவங்க கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிருக்கோம். ஒண்ணு சொல்லலம்மா. அவரு விஷாக்காவை உயிருக்கு உயிரா காதலிக்கிறதா சொன்னாருமா. நல்ல வேலை என் வேஷம் களையறதுக்கு முன்னாடி விஷாக்கா வந்து சேர்ந்துட்டாமா. எனக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா.
எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. வீட்டுக்கு போலாம். அப்பா நமக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாரு. மாமா போலாம். வாமா, அதை அப்படியே தட்டி விட்டுட்டு வா. வாமா, ஆர்த்தியில காலவி.
सगर सनि ध धनि रे प मगर सनिया धनि सा नि सगर सनि ध धनि रे प मगर सनिया தீபிகா, என்ன பாட்டிமா? விஷாக்காக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி சீக்கிரமா ரெடி ஆக சொல்லு. சரி. அடுத்த சடங்கெல்லாம் ஆரம்பிக்கணும்ல, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. ஓகே, உள்ள வாங்க. சீக்கிரம் கூட்டு போ. வாசு, நீ எங்கடா போற? ட்ரெஸ் மாத்தணும்ல பாட்டிமா? ட்ரெஸ் சேஞ்சுக்கா? ஃப்ரெஷ் ஆகிறதுக்கா? விஷாக்காவை பாக்கிறதுக்கா? இல்ல. என்னடா நொல்ல, என்கிட்டயும் உன் வேலையை காமிக்கிறியா? வாசு, இவனை என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போ. இவன் அங்க போய் ட்ரெஸ் மாத்திக்கிட்டோம். ஜாக்கிரதையா இரு. இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேயும் விட்டுறாத என்ன? வாங்க. என்ன ஏன் மறைக்கிறீங்க? இன்னும் நேரமாகுமா? பாவம், நீ பொண்டாட்டி முகத்தை பாக்குறதுக்கு எவ்வளவு நாளா காத்திருக்க வேண்டியது இருக்கு. இவ்வளவு நேரம் இருந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம். சரியா? டேய், அங்க என்ன பாத்துட்டு இருக்க? சீக்கிரம் போ. போட சீக்கிரம். வாங்க நீ வந்து எங்க மருமக முகத்தை பாருங்க. இங்க பாருமா, இவங்க தான் வர்ணா மாமி, தேவாவுக்கு ரொம்ப ஃபேவரட் மாமி. அவளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. மருமக ரொம்ப அழகா இருக்காளே. சாஸ்திரமா சம்பிரதாயமா கொடுமைக்கு ஒரு அளவே இல்ல. மூஞ்ச மூடி உட்கார வச்சு என் மூச்சே அடைக்குது. பொண்ணை பாக்குறேன்னு அப்பப்ப வேற திறந்து பாக்குறாங்க. ஒரு 1000 ரூபாய் நோட்டுக்கு இவ்ளோ கஷ்டப்படணுமா? ரூபாயா? எல்லாம் அல்ப புத்திங்களா இருக்குதுங்க. வாமா மிர்னா, நீ என்ன கையில கொண்டு வர? கோ சிஸ்டர் பார்க்க உனக்கு அவ்வளவு அவசரமா? அவசரம் இல்ல, ஆசைதான். என்ன சின்ன மருமகளே, நீ சீர்வரிசையா கொண்டு வந்தது மானம் மரியாதைன்னு பாட்டிமா பெருமையா சொன்னாங்க, ரைட்? பை தி வே, உனக்கு நான் டைமண்ட் நெக்லஸ் தான் கொடுக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் அந்த ஐடியா டிராப் பண்ணிட்டேன். இப்ப நான் ஒரு பிரசன்டேஷன் கொண்டு வந்திருக்கேன். அத பாட்டிமா பாஷையில சொல்ல போனா உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத பொருள். இந்த வாங்கிக்கோ, உன்னோட ஓரகத்தியோட பிரசன்டேஷன். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட். பாரு பாரு, திறந்து பாரு. என்ன கிஃப்ட் நல்லா இருக்கா? எப்பவுமே தேவாதான் உன் பேரை சொல்லி ஜபம் பண்ணுவாரு. இப்போ அவர் பேரை சொல்லி நீ ஜபம் பண்ணு. அதுக்கு இது உதவியா இருக்கும்ல? நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன், வரேன். எங்க காட்டுங்க. அக்கா, இததான் நீங்க கொடுத்தீங்களா? நான் நினைச்சிட்டே இருந்தேன், இதை விட ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட உங்களை தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாது.
இந்தாங்க விஷாக்கா, நான் உங்களுக்கு கொடுக்கறேன். சின்ன மருமகள் வழங்குபவர் ஆச்சி சிக்கன் 65 மசாலா.